கர்த்தருக்கு சோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நம்ம 2 விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு இடத்துல நிரப்பப்படுகிறார், நிரப்பப்பட்டோன்னா இங்க என்ன விளைவுகள் நடக்குதுங்கிறதையும், அதை விளக்கம் கொடுக்கிற மாதிரி 2வது வசனம் ஃபர்ஸ்ட்ல வந்து 1ல இருந்து 13வது வசனம் வரையும் ஒரு பாட்டவும், 2வது 14ல இருந்து 21வது வசனம் வரை 2 பிரிச்சு பார்க்க போனோம்னா இங்க என்ன நடக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் முதல்ல எப்படி ஒரு இடத்துல நிரப்பப்படுகிறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பெந்தகோஸ்துங்கிற ஒரு நாளில் வந்து அப்போஸ்தலர் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அங்கே எல்லாம் ஒருமனப்பட்டு அங்கே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே நிரப்பப்படுகிறார். அவர் அங்கே வர்றதை யாரும் பார்க்கல, ஆனால் கேட்குறாரு. எப்படி கேட்குறாங்கன்னா, மிகப்பெரிய பலத்த காற்று மழை வீசுகிற மாதிரி ஒரு சத்தம் உருவாகிறது. அந்த சத்தம் அவர்கள் உணர கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அக்னி ஜுவாலையில் நாவுகள் எப்படி தனித்தனியாக பிரிந்து எரிக்கிறோமோ அந்த நாவுகள்லாம் பிரிந்து அவர் மேலே அமர்றதை அவங்க உணர்றாங்க. அப்போ அவர் அப்படி உட்காரும்போது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தினால அவங்க நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்படும் போது அவங்க எல்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாஷையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பேசும்போது அங்கே இருக்கிற அந்நிய மக்கள் அதை பார்த்து அவர்களை பார்த்து ஏளனமாய் பார்க்கிறார்கள். இது முதல் பாட்டு. 2வது பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேதுரு வந்து அதற்கான விளக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாமளும் நம்முடைய சபையிலும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவாருங்கிறது நமக்கு இந்த வசனத்து மூலமா தெளிவாகுது. அப்ப நிரப்பப்படும் போது அவர்களுக்கான பாஷையில தனித்தனியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாரெல்லாம் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது என்று நமக்கு தெளிவா இதுல புரிகிறது. 2வது, அதுக்கு விளக்கம் சொல்றாரு இல்லையா, இவங்க ஏளனமா பேசுறத பார்த்துட்டு அப்ப பேதுரு சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்போது உம்முடைய குமாரர்களும் உம்முடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் பல அதிசயங்களை காண்பார்கள், மூப்பர்கள் வந்து பல சொற்பனத்தை காண்பார்கள். அது மட்டும் கிடையாது, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றும் போது அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோட மட்டும் கிடையாது, மேல ஆகாயத்துல பல அதிசயங்களை காண்பிப்பேன், கீழே பூமியில ரத்தமும் அக்னியும் எரிவதை நம்ம உங்களுக்கு நல்லா அந்த நேரத்தில் காமிப்பேன் அப்படிங்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வரும்போது சூரியன் இருளாக மாறும், பூமி ரத்தமாக மாறும். அப்போது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை தொழுது கொள்கிறார்களோ அவன் ரட்சிக்கப்படுவாருங்கிறது அந்த விளக்கத்தை நமக்கு தெளிவா இந்த 21வது வசனம் வரை நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப நாமளும் ஆண்டவருக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால் நாம அவரை தொழும்போது அவரை நம்ம பிடித்து கொள்ளும் போது நாம அவரோடு நம்ம பயணிப்போங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படியே அந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.